சாணக்கியங்கடா. டேய், அந்த ஆள் எல்லா பணங்களையும் எடுத்துட்டு அந்த ரூம்குள்ள போய் 1 மணி நேரம் ஆச்சுடா. கதவை தட்டால் திறக்க மாட்டேன்றாடா. யோ கதவு தோறியா, உள்ள பணத்தை வச்சு என்ன பண்ற? இது பாரு, நீ யார் என்ன வேணாலும் பண்ணு, ஆனா இந்த சாணக்கிய மட்டும் எனக்கு திருப்பி கொடுத்துரு. அவன் சாக போறான்னு தெரிஞ்சு நல்லா காப்பாத்த முடியலடா. யோ கதவு தோறியா. ஞாபகம் இல்ல அந்த பஸ் ஸ்டாப்? சாணக்கியா, ஒரே தடவை பேச, உன் குரலை குறிக்க நான் கேட்டது கூட இல்ல. சாணக்கியா, ஒரு தடவை பேசுமா? சாணக்கியா, சும்மா வந்ததுல இருந்து பேசி பேசி நச்சுன்னு வைக்கிறான். என்னடா உனக்கு? ஏமாப்ல ஆம்பளை பேய் ஆம்பளை குரல்ல பேசாம அமலாப்பால் குரலையா பேச? என்ன மாப்ள லாஜிக் தான் இருக்கிற? ஏய் பாஸ்டர் பச்சை பீடி இருக்குதானே? வாய் வேற நம்ம இருக்குது. மகேந்திரா பேசமணி உள்ள போய் பாருங்க. போங்க, அதை வெக்கப்படாத போங்க. மகிழ்ச்சி, சூப்பர். போய் உட்கார. பர்ஃபெக்டா? அதான் நீங்க கேட்ட பணம் கொடுத்தாச்சுல, கிளம்புங்க. எங்க? எங்கேயோ. எங்கன்னா அப்ப மரம் ஒரு மண்ணும் வேணாம், ஃபர்ஸ்ட் மூட்டை எடுத்து கிளம்புங்க. கொஞ்சம் நில்லுப்பா. நீ என்ன வாங்குற போங்குற? எங்களை என்ன ஆவின் நினைச்சா இல்ல ஆவின் பால் நினைச்சா? உள்ள குட்டி கரணம் போட்டு இந்த 2 உடம்புக்குள்ளேயும் 2 ஆவியை பூத்துறதுக்குள்ளேயும் நான் பட்ட படம் எனக்கு தான் தெரியும். நீ என்ன பிரத்வீசா கொடுத்தா? இந்த இருக்கான் பாரு, இவன் தலை வேற முண்டை வேற மகனத்தான். அவனை கழுவி அழகா செட் பண்ணி 66 தையலை போட்டு நேசமணி ஆவியை உள்ள பூத்துனா உனக்கு என்ன பேயினா அவ்வளவு விளாட்டா போச்சா? இல்ல இல்ல, உனக்கு விளாட்டா தான் போச்சு. மாப்பிள மரகத நாணயம் கிடைக்கிற வரையும் இந்த 3 உடம்புல இருந்து எந்த ஆவியும் வெளியே போகாது பாத்துக்க. ஒரு நிமிஷம் இங்க நில்லு. நிக்க முடியாது மாப்பிள, அப்படி உட்காரு. அப்ப நான் அங்க நிக்கிறேன். இவனுங்கெல்லாம் யாரு பெரிய ப்ராஜெக்ட் எடுக்க சொன்னத? வேணாம் சொன்னேன். டேய், இவங்களை வெளியே விட்டா நமக்கு தான் பிரச்சனை. ஒருத்தன் ரோட் ஆக்சிடென்ட்ல செத்தவன், இவன் தூக்கு மாட்டின்னு செத்தவன், 2 பேரும் போலீஸ் கேஸ். அதுக்காக அதுக்கெல்லாம் போனடா. இன்னும் 2 நாள்ல நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சிடும். தம்பி, அப்படியெல்லாம் நாத்தம் ஒன்றும் அடிக்காது. நாங்களும் உங்களை மாதிரி தான். என்ன சொன்னாலும் நீங்க எல்லாம் போனோம் தான். கிளம்புங்க. டேய் கிஞ்ச வைக்க, யார பார்த்து பொண்ணுங்கிற? நானே வந்து பார்த்து நினைக்கிறேன், பொண்ணு சொல்லுகிறேன். தூக்கி போட்டு மெச்சிடுறேன். சாணக்கிய தலைமருந்து பார்க்கறதுக்கு கூச்சு பண்ணு. இப்ப பாரு எப்படி பேசுறேன். எல்லாம் இவனாலதான். ஏதோ கிளம்பி கிட்ட மாட்டிக்கிட்டோம். இதுங்களை வச்சு முதல்ல மனநலத்தை எடுத்துட்டு மறுபடியும் புனமாக்குற வழியை பார்ப்போம். புரியுதா? நீ போட்டு நீங்க யாரும் போக வேண்டாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து மருதநாயகத்தை எடுப்போமா? இப்ப தாத்தாடியா மாமா? என் மாமா ஓகே சொல்லிட்டாரு. ஆமா, அந்த இன்னொரு பொண்ணு என்னாச்சு? அந்த பிச்சைக்காரரு. ஓ, தமிழே அவ கேக்குறீங்களா? உள்ள போய் பாருங்க. அந்த இடத்த பிடிக்கணும், மரதநாணயத்தை எடுக்கிறோம். நான் சொன்னேன். அவருக்கு என்னாச்சு? நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனா முடியல. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க தூக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த ஆவியை இறக்கிருப்பேன். இப்ப எதுக்கு நீ டாக்டர் மாதிரி பேசுற? பணம் தானே, பணம் போடும் போ. ஆட, அந்த மரதநாணயத்தை பத்தி அக்குவேற ஆணி வேற அவருக்கு தான் தெரியுமாப்பா. அப்ப எதுக்கு முதல்ல நீ அவருக்கு இறக்கி விடாம இதுக்கெல்லாம் முக்கிய இறக்கி விட்டுக்கிற? அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான். அப்புறம் அவ்வளவுதான். ஏய் நீயாடா? போ வீட்டுக்கு போயிட்டு பெரியவங்க அனுப்பிச்சு போ. சிதம்பரம், அட இப்ப அவர் என்ன பண்றது?
டேய் நடுவுல தோன்றா. அப்படித்தான் நல்லா தோன்று. பாத்துப்பா, தலையில பண்ற போது தையல் பிரிஞ்சிடும். ஏன் மாப்ள, எனக்கு எதுக்கு இப்ப கெட்டப்ப மாத்துறீங்க? உன்னை யாருக்கும் அடையாளம் தெரியக்கூடாது, அதுக்குதான். அது சரிப்பா, அதுக்காக ஏன் என்னை கமலஹாசன் மாதிரி மாத்துறீங்க? அப்புறம் போறது லுங்கி மாதிரி என்ன இருந்தா குடுங்கடா. அதான் கேக்குறாங்கல்ல, சொல்லுடா. செருப்பால் அடிப்பேன் உனதாண்டா. டேய் பயத்ரா, நீ எல்லாம் எவ்வளவு பெரிய பாடி பில்டரு, போகிட்டே பாடியை குடுறாங்க. கருப்பு வச்சது கைத்தொழியும் வந்துச்சு. அட காடு ஓரன்னு இருக்குங்கப்பா, டேஸ்ட் பண்ணி குடிக்கிறது ஆரஞ்சு ஜூஸ் தான். என்னது ஆரஞ்சு ஜூஸா? அதான் எனக்கு போதே இல்ல. நேசமுனி, ஏன்டா அப்படி பயந்துக்கிற? அவன் யாரு? நம்ம சொந்தக்காரன் தான். அப்படி என்ன? இதுதான் மரகத நாணயம். நேசமணி, மரகத நாணயமா? தம்பி, என்ன இத நீங்க போட்டோல தான் பாத்திருக்கீங்க. இத நாங்க தொட்டு எங்க போட்டோக்கு மாலையே போட்டானுங்க, எங்க கிட்டே சொல்ற. ஆமா, இந்த மரநாயத்தை தொட்டவங்க எல்லாருமே ஒரே வண்டி அடிச்சு செத்ததா இந்த புக்ல போட்டிருக்கே. அது என்ன வண்டி, என்ன நம்பர், கலர் தெரிஞ்சா நாங்க கொஞ்சம் சேஃப்டியா இருப்போம்ல. மாப்ள, நான் செத்தது கூட எனக்கு ஞாபகம் இல்ல மாப்ள. நாங்க வண்டியில தான் அடிபட்டு செத்துட்டோம்னு நீ சொல்லிதான் எங்களுக்கே தெரியுது. தெரிஞ்சுது. ஏண்டா பையே, உனக்கு ஏதாவது தெரியுது? அப்ப நம்ம செத்துட்டோமா? கண்ட்ரோல். சரி சரி, இத படிங்க. மரகத நாணயம் தொல்லியல் துறை வசமானது. இப்ப மரகத நாணயம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இதோ இவனுக்கு மட்டும்தான் தெரியும். பேரு பாண்டுரங்கன். இவனை தூக்கணும்னு வச்சுக்கோங்க, மரகத நாணயத்தை தூக்குன மாதிரி. ஆனா நம்ம போலீஸ்க்கு மட்டும் தெரியக்கூடாது. அதுக்கு நம்ம எல்லாருமே ட்விங்கிளோட ஆளுங்களா மாறணும். இப்ப எதுக்கு தேவையில்லாம ட்விங்கிள் இதுல இழுக்கிற? டேய், ட்விங்கிள் பேர் சொன்னா போலீஸ் கண்டுக்காதடா, அதான் நம்மளுக்கு சேஃப். ஏன் ட்விங்கிள் அவ்வளவு பெரிய ஆளா? பெரிய ஆளா? கோட் சூட் போட்டுக்கிட்டு ஸ்பீக்கர் தூக்கி வச்சுட்டு ட்விங்கிள் சொன்னா போதும், எவனா தான் உண்மையை கையிடுவான். ஓ